வணக்கம். நான் உங்கள் ஆண்டோலனின் இன்றைய தலைப்பு, இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் மீன் விலை ஏன் கிடைக்கவில்லை, அதற்கான காரணங்களை நம்ம இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழகத்தில் சிஆர்இசட் சோன் இருக்கு. இந்த சிஆர்இசட் சோன் காரணமாக கடற்கரையில் வரக்கூடிய மீன் வளங்கள் ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனங்கள், ஐஸ் ஃபேக்டரிகள், இவங்க எல்லாருமே 500 மீட்டருக்கு உள்ளாடி தான் ஏற்றுமதிகளை பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கான தொடர்புடைய வேலைகள் எல்லாமே 500 மீட்டருக்கு உள்ளாடி தான் பண்ண வேண்டியது இருக்கு. இது கேரளா மற்ற மாநிலங்கள்ல எப்படி பண்றாங்கன்னா, சிஆர்இசட் சோனை தளர்வு பண்ணி இந்த மீன் தூரமா கொண்டு போய் பேக்கிங் பண்ணும்போது லேட் ஆயிரும், மீனோட தரம் குறைஞ்சிரும் அப்படிங்கிற விஷயத்தையும், மீனவர்களுக்கு இது ஒரு தேவையான ஒரு விஷயமா இருக்கணுங்கிறதுக்காக அந்த இடத்துலயே சிஆர்இசட் சோனை தளர்வு பண்ணி அந்த அனுமதியை கொடுக்குறாங்க. ஐஸ் ஃபேக்டரியா இருந்தாலும் சரி, மீன் ஏற்றுமதி கம்பெனிகளா இருந்தாலும் சரி, அந்த அனுமதியை கொடுத்ததுனால கேரளா மற்ற மாநிலங்கள்ல அவங்களுக்கு அந்த எக்ஸ்பென்ஸ் குறையுது. அதனால அந்த விலையை மற்ற மாநில ஏற்றுமதியாளர்கள் மீனவர்களுக்கு விலையை அதிகமா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கொடுத்துட்டு இருக்காங்க. அதனாலதான் இந்தியாவில் தமிழகம் 3வது இடத்துல இருக்கு. ஆனா அதிகமான மீனை பிடிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, அது இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழக மீனவர்கள். இந்த மீன்கள் ஏன் தமிழகத்திலிருந்து ஏற்றுமதி பண்ண முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு காரணம் சிஆர்இசட் சோன் தமிழகத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா பிடிச்சு வச்சிருக்காங்க. அதனால ஐஸ் ஃபேக்டரியா இருந்தாலும் சரி, எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனியா இருந்தாலும் சரி, இவங்க 500 மீட்டருக்கு உள்ளாடி போகும்போது இந்த மீனை பிடிச்சிட்டு வரக்கூடிய மீனை அந்த உடனே பேக் பண்ண முடியாது. இவங்க ஒரு ரீஐஸ் பண்ணுவாங்க, அடுத்தது எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனிக்கு கொண்டு போவாங்க, அங்க அவங்க தரத்துல அதை ரீஐஸ் பண்ணுவாங்க. அடுத்தது குவான்டிட்டி சேர்ந்த பிறகுதான் எக்ஸ்போர்ட்டிங் குவாலிட்டிக்கு அதை கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் எக்ஸ்போர்ட் ஆகும். ஆனா மற்ற மாநிலங்கள் அப்படி கிடையாது. துறைமுகத்துல மீனை பிடிச்ச உடனே அடுத்த நெக்ஸ்ட் பேக்கிங் எக்ஸ்போர்ட்டிங் பேக்கிங், அந்த பேக்கிங்லேயே அவங்க உடனே அனுப்பிடுவாங்க. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, எக்ஸ்பென்ஸ் குறையுது, மற்ற மாநிலங்கள்ல ஏற்றுமதி அதிகப்படுது. தமிழகத்துல ஏற்றுமதி பின்தங்கி போகக்கூடிய காரணம் இதுதான். பெரிய நிறுவனங்களுக்கு தான் இந்த விஷயங்கள் தெரியும். அவங்க தமிழ்நாட்டுல ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தாலும் மீனவர்கள் மத்தியில அவங்க ரொம்ப கெட்ட பேர் தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மீன் விலை அதிகமா கொடுக்கல, நீங்க தமிழ்நாடு கம்பெனி வச்சிருக்கீங்க, கேரளாக்காரங்க மற்ற மாநிலத்துக்காரங்க நிறைய விலை கொடுத்து வாங்குறாங்க, நீங்க எங்களுக்கு விலை தர மாட்டேங்கிறீங்க, ஒரு உள்ளூர் மோதலும் இது கூட வந்துட்டு இருக்கு. மக்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்கள் மீது உள்ள நம்பிக்கையும் அந்த விலை நிர்ணயங்கள்லையும் இல்ல கருத்து வேறுபாடுகள் பல ஆண்டுகளா இருந்துட்டு இருக்கு. மேலும் இது மாதிரி வீடியோ பார்க்கணும் அப்படின்னு முதல்ல பார்க்கக்கூடியவங்க இருந்தீங்கன்னா, நம்ம பேஜை நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.